அனைவருக்கும் வணக்கம். ஒழுக்கம் என்றால் என்ன? ஒழுக்கம் தவறுவதற்கான காரணம் என்ன? தீர்வு என்ன என்று ஒரு கேள்வியை வைத்திருக்கின்றோம். சரி, ஒழுக்கத்துக்கு சுதந்திரம் என்று ஒரு பதிலை கொடுத்திருந்தார்கள். நான் அன்பு என்ற ஒரு பதிலை தரலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது, என்னை நான் நேசிப்பதற்காகவும், என்னை மட்டுமல்லாமல் இவ்வுலகில் உள்ள அனைவரையும் நேசிப்பதற்காகவும் ஒரு சில கட்டுப்பாடுகளை விதித்துக் கொண்டு நான் வாழ்வேனே ஆனால் நான் ஒழுக்கமாக வாழ்கின்றேன் என்று அர்த்தம். சரியா? கட்டுப்பாடுகளை விதித்து வாழ்வது அப்படிங்கிறது எதற்காகன்றது ரொம்ப முக்கியம். என்னை நான் நேசிப்பதற்கு, எல்லோரையும் நேசிப்பதற்கு. என்னை நான் நேசிப்பதுன்னு நான் காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும், ப்ராப்பரா யோகா பண்ணணும், குளிக்கணும், ட்ரெஸ் பண்ணணும். ஸோ ஆல் தீஸ் கம்ஸ் அண்டர் ஒரு ஒழுக்கத்துல வந்துடும். சரியா? இது எதுக்காகன்னா என்னை நான் நேசிப்பதற்காக. இப்போ உலகத்தை நேசிப்பதற்காக, அது அண்ணா சொன்ன மாதிரி டிராபிக்ல சிக்னல்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை மதிக்கணும். அல்லது நம்ம அரசாங்கத்தால் போடப்பட்ட அனைத்து சட்டங்களையும் கூட சிம்பிளா சொல்லிடலாம் எக்ஸாம்பிளுக்கு. சரியா? அப்படின்னா அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருத்தல், அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது, கொலை பண்றது, கொள்ளையடிக்கிறது, ரேப் பண்றது. ஸோ இதெல்லாமே பண்ணாம இருக்கிறதுன்றது ஒழுக்கத்துல வந்துருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த அரசாங்க சட்ட திட்டம் இது எதுக்காக வந்தது? இந்த உலகத்தை நான் முழுமையாக நேசிக்க வேண்டும் என்றால் ஆட்டோமேட்டிக்கா அந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்றோம். அந்த ரூல்ஸ் போடப்பட்டதே எதற்காக அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா நம்ம எல்லாரையும் நேசிக்கிறதுக்காக. இப்போ இந்த கிரீன் சிக்னல், ரெட் சிக்னல்லாம் ஏன் போடுறான்? எல்லாத்தையும் நான் மதிக்கணும், இப்ப எல்லாத்துக்கும் நான் இடம் கொடுக்கணும், இப்ப எல்லாத்தையும் நேசிக்கணும். அப்ப எல்லாத்தையும் நேசிக்கிறதுக்காகவும் அல்லது என்னை நானே நேசிப்பதற்காகவும் நான் போடுகின்ற சட்டதிட்டங்களுக்கு ஒழுக்கம் என்று பெயர் அப்படின்னு சொல்லலாம்னு எனக்கு தோணுது. சரி, இந்த ஒழுக்கத்தை ஏன் தவறான் மனுஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆன்மீகவாதியால் மட்டுமே ஒழுக்க சீலனாக வாழ முடியும் அப்படின்னு எனக்கு புரிஞ்சது. அதாவது அடிக்ஷன் அல்லது அவர்சன், அதாவது விருப்பு வெறுப்புன்னு நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம். எப்போ ஒரு மனுஷன் இந்த இதுக்குள்ள சிக்கிட்டானோ அப்போ அவனால் இந்த சட்டதிட்டங்களை ஒழுங்கா கடைபிடிக்க முடியாம போயிடுது. இப்ப சோம்பேறித்தனத்தை அடிக்ட் ஆயிட்டேன்னா காலையில நான் சீக்கிரமா எந்திரிக்க முடியாம போயிடுது. அல்லது அடுத்தவன் பணத்துக்கு ஆசைப்பட்டுட்டேன், பணத்துக்கு அடிக்ட் ஆயிட்டேன் அப்படின்னா கொள்ளையடிக்கணும்னு தோணுது. பொண்ணுக்கு அடிக்ட் ஆயிட்டேன்னா ரேப் பண்ணணும்னு கூட தோணிடுது. அப்போ எது என்னை ஒழுக்கத்தை தவற வைக்கிறது அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முழுக்க முழுக்க அடிக்ஷன் தான் அப்படின்னு வரும். அதே மாதிரி வெறுப்பு, ஒரு வெறுப்புன்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவங்க பக்கம் நியாயம் இருக்கா அநியாயம் இருக்கா அப்படின்றதெல்லாம் எதுவுமே யோசிக்க மாட்டோம். நியாயமாவே இருந்தாலும் எனக்கு வெறுப்பு வந்துருச்சு அப்படின்னா ஏதாவது பண்ணிட வேண்டியதான். இப்போ கூட லேட்டஸ்டா ஒரு டாக்டர் ஏதோ பண்ணிட்டாங்க, ஏன் தனக்கு ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்து விட்டது, அதற்கு இவர்தான் காரணம் என்று ஒரு வெறுப்பு அவர் மேல் வருகிறது. அந்த வெறுப்பு வந்தவன ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாமே மறந்து போயிடும். அப்ப டோட்டலா அந்த ஒழுக்கத்தை அவன் செயலிழந்தவனாக மாறிவிடுகின்றான் என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது இல்லையா? அப்போ நான் சிம்பிளா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எதற்காக நீ ஒழுக்கத்தை இழக்கின்றாய் அப்படின்ற அந்த கேள்விக்கு எங்க வருது அப்படின்னா, நீ ஏதாவது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னுடைய ஃப்ரெண்ட் நான் சொல்லுவேன். ஆக்சுவலி சின்ன வயசுல அவன் ரொம்ப நேர்மையா இருப்பான், நாணயமா இருப்பான். இன்ஃபேக்ட் போய் சொல்றது கூட அவனுக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு ஒருத்தன் நேர்மையா இருந்தவன் தான். லேட்டரான் அவங்க எனக்கு ரொம்ப உயிர் தோழன் வேற. அப்படி இருந்தும் கூட லேட்டரான் அவன் குடிக்கிறதுக்கு அடிமையான பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாரையும் சீட் பண்ணதோட இல்லாம தன் உயிர் தோழனான என்னையே அவன் சீட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது. போய் சொல்லி பணத்தை வாங்கிட்டு போயிட்டு குடிக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப அது வேணும், அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துருது. அவங்க அவங்க கட்டுப்பாட்டிலே இல்லாம போயிடுறாங்க. புத்தி சுத்தமா வேலை பார்க்க மாட்டேங்குது. அப்போ ஒழுக்க சீலனாக வாழ முடியாமல் போய்விடுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்போ ஒழுக்கம் அப்படின்னா முழுக்க முழுக்க என்னை ஆன்மீக பாதையில் அழைத்து செல்வதற்காகவே கடைபிடிக்க வேண்டியது. என்னையும் உலகையும் நேசிப்பதற்காக நாம் கடைபிடிக்க வேண்டியது ஒழுக்கம் என்று வருகிறது. அதனாலதான் உயிரினும் மேலாக அதை மதிக்க வேண்டும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அது எவ்வளவுதான் கஷ்டத்தையே கொடுத்தாலும் கூட, ஏன்னா சிக்னல்ல நிக்கிறது ஒரு 2 நிமிஷம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் அது உயிரினும் மேலாக நீ மதிக்க வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காரு. அப்படின்னா நம்ம முத்தாபாய் சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த பேரின்பத்தை அடைகிறதுக்கு சில தடைகள் இருந்தாலும் அதையெல்லாம் நீ சுவைக்க முடிஞ்சா மட்டும்தான், அந்த கஷ்டத்தை பொறுத்துக்க முடிஞ்சா மட்டும்தான் நீ மிகப்பெரிய பேரானந்தத்தை அடைய முடியும்னு சொன்ன மாதிரி இந்த ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தா அது சுகமாக சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு பயணிக்க வேண்டும். ஏன்னா லவ்க்காக தானே, நமக்காகத்தானே, அது பேரானந்தத்துக்காக தானே என்ற ஒரு குறிப்போடு நாம் அதை செய்ய வேண்டும் அப்படின்றது என்னுடைய முக்கியமான விஷயம். அப்ப காரணத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப நிவர்த்தி என்னவா இருக்க முடியும் அப்படின்னா,
அந்த ரெண்டையும் தூக்குறது, அடிக்ஷனையோ வெறுப்பையும் 100% தூக்கிட்டா நம்ம கண்டிப்பா இந்த ஒழுக்கத்தை தவறவிடாமல் இருப்போம். சரி, அதை விட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். யார் ஒழுக்கமா இருப்பாங்க அப்படின்னா 100% எவன் ஒருத்தன் ஹாப்பியா இருக்கானோ அவன் மட்டும்தான் ஒழுக்கமா இருக்க முடியும். 100% ஹாப்பி என்ஷூர் பண்ணிக்கோங்க. அந்த நேரத்துல ஹாப்பியா இருந்துட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கிறத நான் சொல்லல. எப்பயுமே என்னால ஹாப்பியா இருக்க முடிஞ்சா யாரால இருக்க முடியும்? எதுலயுமே அடிக்ஷன் இல்லாமலும் எதையுமே வெறுக்காம இருக்க முடியறவனால மட்டும்தான் 100% ஹாப்பினஸ் அப்படிங்கிறதே சாத்தியமாகுது இல்லையா? அப்போ ஒரு சக்சஸ் வருது, சந்தோஷம். ஃபெயிலியர் வருது, சந்தோஷம். புகழ் வருது, சந்தோஷம். இகழ் வருது, சந்தோஷம். நீ எல்லாத்தையுமே சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருக்கும்போது நீ யாரை பகைச்சுக்க போற? அப்ப இகழ் வரும்போது உனக்கு அது வெறுப்பு வந்தாதான் இகழ்ந்தவனின் மேல் உனக்கு ஒரு பொறாமையோ அல்லது ஏதோ ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவனை பழி வாங்கணும்ன்ற உணர்ச்சியோ அல்லது ஏதோ ஒரு தப்பு பண்ணணும்னு தோணுது. அந்த இடத்துல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம ஏன் வயலேட் பண்றோம் அப்படின்னா அந்த வெறுப்பு வந்தாதான். ஆனா இஃப் யூ ஆர் ஹாப்பி, நம்ம எப்பயுமே சந்தோஷமா இருந்தா எதை ஃபாலோ பண்ணி இதையில சொல்ல இந்த விருப்பு வெறுப்பு ரெண்டையும் தூக்கிட்டு எப்பயுமே சந்தோஷமா இருந்தா அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு மட்டும்தான் நினைப்போம். அடுத்தவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்றாங்க, ஏன் டிஸ்டர்ப் பண்றாங்க? பாவம் அவன் துன்பப்பட்டு கொண்டு என்னை துன்பப்படுத்த நினைக்கின்றான். ஒருவன் துன்பப்படாமல் இன்னொருவனை துன்பப்படுத்தவே முடியாதுன்ற லாஜிக் படி பார்க்கும்போது அவன் துன்பப்படுறான், நான் தான் சந்தோஷமா தானே இருக்கேன். ஐயோ பாவம் அவன் துன்பத்தில் இருக்கின்றான் என்று அவனை நான் புரிந்து கொள்வேனே தவிர அவன் மேல் வெறுப்பு வரவே வராது என்ற அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஒழுக்கம் என்பது கீதையில் சொல்லப்பட்டிருக்கின்ற பேசிக் திங், லைக் விருப்பு வெறுப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த 2 வைரஸை கில் பண்ணா மட்டும்தான் ஒருத்தனால ஃபாலோ பண்ணவே முடியும். இந்த 2 வைரஸை வச்சுக்கிட்டு நான் எப்படியாவது ஃபாலோ பண்ணிடுவேன் நீங்க பல்ல கடிச்சுக்கிட்டு ட்ரை பண்ணாலும் முடியாது. அதுதான் என்னுடைய ஃப்ரெண்டோட எக்ஸாம்பிள். இஸ் ஹைலி ஹானஸ்ட் தான், போய் சொல்லக்கூடாது தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சவன் தான். பட் அடிக்ஷன்ல இருக்கும்போது நீங்க தப்பு பண்ணிட்டு வேணா உட்காந்து புலம்பிட்டு இருப்பீங்க. என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணான்னா என்கிட்ட பைசா வாங்கிட்டு போயிட்டு குடிச்சிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் உன்னையும் ஏமாத்திட்டேன் அப்படின்னு உட்காந்து அழுவான். ஆனா மறுபடியும் ஏமாத்துவான், மறுபடியும் அழுவான். அப்படி வேணா உங்களால பண்ண முடியுமே தவிர நீங்க பல்ல கடிச்சுக்கிட்டு நீங்க அடிக்ஷன்ல இருந்து கொண்டே நான் முயற்சிப்பேன் என்று முயற்சித்தால் தலைகளை நின்னாலும் நடக்காது. அது உங்களையும் ஏமாத்தி ஊரை ஏமாத்துற கதையா மாறிடும். சோ விருப்பு வெறுப்பு இவ்விரண்டையும் தூக்கும் போது ஒழுக்கம் மட்டுமல்ல, அந்த ஒழுக்கமே உங்களை கடவுளாகவும் ஞானியாகவும் மாற்றி பேரானந்தத்தில் திளைக்க வைக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒழுக்கமாக வாழ்வோம். அதுவே நல்லது.